வணக்கம் மக்களே, வெல்கம் யூ ஆல் டு அவர் வேல்ஸ் குக் புக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா அடை அவியலோட பார்ட் 2 வீடியோ தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அடை தோசை எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது அதோட கண்டினியூட்டி வீடியோ தாங்க, பார்ட் 2. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அவியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிடுறேங்க. காய்கறிகள் தான் மெயின். அதில் என்னென்ன காய்கறிகள்லாம் நம்ம சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், கேரட்டு, முருங்கைக்காய், வாழைக்காய், சீனரிக்காய், வெள்ளரிக்காய், புடலங்காய், சேனைக்கிழங்கு. இதில் நான் சேர்க்காத பார்த்தீங்கன்னா தடியங்காய், மாங்காய். தடியங்காய் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல தண்ணிக்காய் தான், நல்ல டேஸ்டியாக நல்லா இருக்கும். மாங்காய் வந்து சேர்த்திங்க அப்படின்னா புளி மட்டும் கம்மியாக சேர்த்துக்கணுங்க, அவ்வளோதான். இன்னொன்று, நம்ம இந்த கத்திரிக்காய் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வழுதலங்கான்னு ஒன்று சேர்ப்பாங்க. அது பார்க்க பச்சை கலரில் நீட்டமாக இருக்குங்க. அது வந்து நாகர்கோயில், கேரளா சைட்லலாம் கிடைக்கும். எனக்கு இங்கே கிடைக்கல, அதனால் நார்மல் கத்திரிக்காய் தான் சேர்த்துருக்கேன். இது போக நமக்கு வேறு என்னெல்லாம் அவியலுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா மசாலா அரைக்கக்கூடிய பொருட்கள்லாம் க்ரீன் சில்லி 5, துருவிய தேங்காய் அரை மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 1, புளி நல்லா ஊற வச்சு ஒரு லெமன் சைஸில், சின்ன லெமன் சைஸில் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜீரகம் அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு மீடியம் சைஸ் குழிக்கரண்டி அளவு நம்ம எண்ணெய் எடுத்துக்க போகிறோம். மெயினாக வந்து அவியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 விஷயம் நிறைய இருக்கணும். 1 காய்கறிகள், 2வது தேங்காய், 3வது தேங்காய் எண்ணெய்ங்க. இது 3 சேர்ந்தால் தான் டிஷ்ஷு சூப்பராக வரும். நான் வந்து எவ்வளோ காய்கறிகள் எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நான் சொல்கிற மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த காய்கறியெல்லாம் எடுத்திருக்கேங்க. இதை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இது இந்த மாதிரி நீட்டமாக ஈவனான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்றா வெந்து வரும். இப்போ சேனைக்கிழங்க வாஷ் பண்ணி அதை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா அது வந்து அப்படியே எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து அலர்ஜி காசாகும். அதனால் அது வந்து பாயில் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அலர்ஜி எதுவும் வராது. ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த கிழங்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் இது பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற காய்கறியெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஈவனாக வெந்து வந்துடுங்க. இது வேகட்டும். நம்ம சைடில் அவியலுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு ஜாரில் 5 பச்சை மிளகா, ஒரு சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சின்ன எலும்பிச்சை சைஸ் அளவுக்கு புளி, ஆல்ரெடி அரை மூடி தேங்காவை நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி தான் ஃபஸ்ட்டு சேர்த்து அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அதை அரைப்பட்டுருச்சு, மீதி பாதியும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதோட கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. முடிஞ்சால் இந்த மசாலாவை அம்மியில் அரைச்சி சேர்த்து பாருங்கள், அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த சேனையில் இருந்த தண்ணி எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு மற்ற காய்கறி எல்லாத்தையும் நான் அது கூட சேர்த்து வேக வைக்க போகிறேங்க. நம்ம சேர்க்குற இந்த காய்கறிகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிக மினரல்ஸ், எல்லா வகையான விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைபர்ஸ் இது எல்லாமே இருக்குங்க. அதனால டோட்டலாகவே இது எல்லாமே நமக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் தான் கொடுக்குது. இப்போ 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா காய்கறிகளே அதிக தண்ணி இருக்கும். கல் உப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த காய்கறிக்கு ஒரு விசில் வச்சாலே போதுங்க, நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா பெரட்டி விடுங்க. அடியில் இருக்க காய் எல்லாமே மேலே வரணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெயும் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் குழிக்கரண்டி அளவுன்னு சொல்லலாம். தேங்காய் எண்ணெய் நிறைய சேர்த்தாதாங்க நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வரும். மசாலாவை மிக்ஸ் பண்ணாமல் 1 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க.
1 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே காய்கறியோடு சேர்த்து நல்ல மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிரும் ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்திங்கன்னா அது இன்னும் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா காய்கறி ஆல்ரெடி வெந்துருச்சு. கிச்சன் ஃபுல்லாகவே இந்த அவியலோட மனம் தான் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ நம்மளோட அவியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த அவியலை அடையோடு ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அது ஒரு பெஸ்ட்டு காம்போவான டிஷ்ஷுங்க. இந்த அடையில் பார்த்திங்கன்னா கீரையோடு சேர்ந்து நிறைய ப்ரோட்டீன் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த அவியல்லையும் நிறைய நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஃபைபர் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து நம்ம எடுத்துக்கிறப்ப நம்மளோட வயிறு நிறைஞ்சி ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருக்குங்க. அப்படி ஒரு சூப்பரான பெஸ்ட்டு காம்போ டிஷ் இது. அடை அவியல் ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்தி வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.